everyone. So நம்ம previous year question paper discussion பார்த்துட்டு இருக்கோம். எந்த சப்ஜெக்ட்ல உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா aptitude and mental ability ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். So already ஒரு 4 question paper பக்கம் பார்த்துட்டோம். 5 question paper பார்த்துட்டோம். இது 6th question paper. So இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2022ல நடந்த ஒரு டிபார்ட்மெண்டல் பேப்பர்ல இருக்கக்கூடிய question paper தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். So அதுல இருக்க questions எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி. ஸோ அஸ் யூஷுவல் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிட்டு இருக்கிறதா. ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் 4க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃபுல் கோர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் தேவையோ, ஸோ குரூப் 4 குரூப் 2 ரெண்டுக்குமே காமன் தான் இது. ஸோ என்னெல்லாம் சப்ஜெக்ட் தேவையோ அந்த எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு கிளாஸ் நடத்தி அதை வீடியோவாக கொடுத்துருப்போம். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய சமச்சீர் கண்டென்ட், ஓல்டு சமச்சீர், நியூ சமச்சீர் எல்லாமே உங்களுக்கு இதுலேயே கவர் ஆகிடும். இதை தாண்டி நீங்கள் இன்னொரு சோர்ஸ் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே படிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கோ பிடிஎஃபோ கிடையாது, கிளாஸ் நடத்தின வீடியோஸ். ஸோ நிறைய பேர்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாமல் இருக்கும். ஸோ அவங்களால ஒர்க்னால இருக்கலாம், டைமிங் செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே அவங்களோட டைமுக்கு இதில் படிச்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம் எங்களோட மொபைல் ஆப்ல. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் ஃப்ரீயா இருக்கோ அந்த டைம்ல நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இது கூட உங்களுக்கு கம்ப்ளீட் டெஸ்ட் பேக்கும் வந்துடும். ஸோ ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சது யூனிட் வைஸ் டெஸ்ட், அண்ட் தென் ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டா நடத்தி முடிச்சுட்டா அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே சேர்த்து அது தனி டெஸ்ட் இருக்கும். அண்ட் தென் ஓவரால் மார்க் டெஸ்ட், அதுவுமே எல்லாமே டைமர் பேஸ்டு டெஸ்ட் வேற. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த பேக் கூடயே வந்துடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது என்னதான் ஆன்லைனா இருந்தாலுமே இதுல நீங்க உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை இமீடியட்டா கிளியர் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் இதுலயே இருக்கு. ஸோ அதனால இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஆன்லைன் மாதிரியே இருக்காது, லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகேவா? சரி, ஸோ இனி கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. if bat equal to 23, cat equal to 24, which number is denoted by boy? ஸோ பேட் ஈக்குவல் டு 23, கேட் ஈக்குவல் டு 24 என்ற பாய் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்மளோட கிளாஸஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ் அந்த வரிசையில தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னது, இப்போ பேட் ஈக்குவல் டு 23 எப்படி வந்திருக்கும்? பேட் ஈக்குவல் டு 23 அப்படின்னு சொல்லிட்டு பியோட ஆல்பபெட்டிக்கல் நம்பர் என்ன? 2. ஏக்கான ஆல்பபெட்டிக்கல் நம்பர் என்ன? 1. ஸோ டீக்கான ஆல்பபெட்டிக்கல் நம்பர் என்ன? 20. ஸோ இது எல்லாமே ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத நம்ம வீடியோல நடத்திருப்போம், கிளாஸ் நடத்திருப்போம். நீங்க பாட்டுக்கு ஏபிசிடி எழுதி அதுக்கு நம்பர் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப பினா 2, ஏனா ஏபிசிடி நமக்கு தெரியும். இப்ப டீன்னு எடுத்துக்கிட்டோம்னா T20 மேட்ச். ஸோ T20 மேட்ச், அப்ப டீனா 20 அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்ப இதை ஆட் பண்ணி பாருங்க, 20 + 1 + 2 அப்படிங்கிறப்ப 23 கிடைக்கும். ஸோ அதே போல கேட்டுக்கும் வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கேட்க்கு ஆல்பபெட்டிக்கல் நம்பர் வந்து 3, ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 1, டீக்கு வந்து 20. ஸோ அப்ப 20 + 1 21, 21 + 3 24ன்னு கிடைக்குது. ஸோ அப்ப அதே கான்செப்ட் தான் பாய்க்கும் அப்ளை ஆயிருக்கும். அப்ப பாருங்க, பிக்கோட கேபிட்டல் ஆல்பபெட்டிக்கல் நம்பர் வந்து பார்த்தோம்னா 2, ஓக்கான ஆல்பபெட்டிக்கல் நம்பர் 50, ஒய்க்கு 25. இதை ஆட் பண்ணுங்க, 25 + 15ங்கிறப்ப 40 கிடைக்கும். 40 + 2 42ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப பாய்க்கான நம்பர் என்ன? 42. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் A, B, C, D, E, F, G, H is equal to the numbers 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 respectively, then find the value of F divided by √B plus √A plus into √T கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கில எழுத்துக்களுக்கான எண்கள் முறையே 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 என்ற எண்களை குறிக்கின்றன எனில் F divided by √B plus √A into √D உடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஏயோட நம்பர் என்ன? 2, பிக்கு 4, அதுக்கு 6, 8, 10, 12, 14, 16. ஓகே, நார்மலா இருக்க நம்பரை விட 2ஓட மல்டிபிள்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ F divided by √Bக்கு எழுதுவோம். F ஓட வேல்யூ என்ன? எனக்கு 12. அப்ப
12 divided by root b ஓட வேல்யூ என்ன b க்கு 4 அப்ப root of 4 so plus root of a ஓட வேல்யூ 2 into root d ஓட வேல்யூ root of 8. Okay, இப்போ இதை சால்வ் பண்ணா என்ன வரும் 12 by root 4 ஓட வேல்யூ என்ன 2 டிவிஷனை எழுதிக்க 12 by 2 plus இங்க root 2 into root 8 எவ்வளவு வரும் root 2 into root 8 equal to root of 16 வரும். So அப்ப 12 by 2 எவ்வளவு வரும் எனக்கு 6 plus root of 16 4 கிடைக்கும். அப்ப 6 plus 4 equal to 10. 10 கான நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க லெட்டர் 10க்கு வந்து E. So அப்ப ஆப்ஷன் A E அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. A works 3 times as fast as B and is able to complete a task in 24 days less than the days taken by B. Find the time in which they can complete the work together னு கொடுத்திருக்காங்க. A ஆனவர் B ஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை B எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ A B. ஸோ அப்ப இவங்களுக்கான ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி ரேஷியோ எழுதிக்கோங்க. எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ எப்படி எழுதுவோம்? ஸோ இங்க வந்து பாருங்க ஏ வந்து பியை விட 3 மடங்கு அதிகமா வேலை பார்ப்பாரா. அதாவது பி வந்து ஒரு நாளைக்கு 1 பங்கு வேலையை முடிச்சா ஏ வந்து 3 பங்கு வேலையை முடிப்பாரா. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க 3:1. ஸோ அப்ப இவங்களுக்காக டைம் ரேஷியோ எடுத்தா என்ன வரும்? எனக்கு டைம் ரேஷியோ அப்படிங்கிறது எஃபிஷியன்சிக்கு அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ஏ வந்து ஒரு நாள்ல வேலையை முடிச்சார்னா பி வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் எடுத்துப்பாரா அந்த வேலையை முடிக்க. அப்ப பாருங்க இவங்க 2 பேருக்குள்ள இந்த டைம் ரேஷியோ தான் எனக்கு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, மொத்தமா 24 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இவங்க எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளவு பீரியடு? மொத்தம் இவங்க ஒரு நாள்ல முடிக்கிறாங்க, இவங்க 3 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டைம் டிஃபரன்ஸ் தான் எனக்கு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க 24 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் டிஃபரன்ஸ் தான் 24 டேஸ். அப்ப அதை ரேஷியோல சொல்லணும்னா 2 parts are 2x equal to 24 daysனா xோட வேல்யூ எவ்வளோ 12ன்னு எடுக்கலாம். ஸோ அப்ப டைம் டிஃபரன்ஸ் தான் 24. அப்ப 2x equal to 24னா xோட வேல்யூ 12ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே சரி. இது அப்ப டோட்டல் ஒர்க்கை நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் ஒர்க் பார்த்தோம்னா எவ்வளவு வரும்னா ஜஸ்ட் இங்க இருக்கிற 12, இந்த 12 டைம் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதோட இந்த 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 12 into 3 36ன்னு கிடைக்கும். ஆர்எல்ஸ் நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா இவங்க ஒரு நாள்ல முடிக்கிறாங்க, இவங்க 3 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா இவங்களோட நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு எடுத்துக்கலாம்? ஏ வந்து 12 நாள்ல முடிப்பாரு. ஸோ இது ஏ, இதை பின்னு எடுத்துட்டோம்னா ஏ வந்து 12 டேஸ்ல முடிப்பாரு, பி வந்து எத்தனை நாள்ல முடிப்பாரு 36 டே 3 into 12 36 டேஸ்ல முடிப்பாரு. அப்ப இந்த 12க்கும் டே 36க்கு எல்சிஎம் எவ்வளவு எடுத்தோம்னா எவ்வளவு ஒரு 36ன்னு கிடைக்கும். அந்த 36ங்கிறது தான் எனக்கு எவ்வளவு டோட்டல் ஒர்க். அந்த டோட்டல் ஒர்க்கை தான் நான் என்ன பண்ணிட்டேன் இங்க இந்த 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மொத்தம் 3 பங்கு ஒர்க் இருக்குல்ல. ஸோ அதனால 12 into 3 36 அப்படின்னு எடுத்திருக்கேன். புரிஞ்சிருச்சா? எப்படி இந்த 36 வந்துச்சு? நீங்க இந்த 3ஆல மல்டிப்ளை பண்ணலாம், இல்ல இந்த எக்ஸ் எடுத்துட்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ வந்து அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாரு? ஏ 12 நாள்ல முடிப்பாரு, பி 36 நாள்ல முடிப்பாரு. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்தமா முடிச்ச ஒர்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா வரக்கூடியதுதான் டோட்டல் ஒர்க். அப்ப 12க்கும் 36க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா எனக்கு 36 தான் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த மல்டிப்ளை பண்றதுல கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா யூஸ்வலா இப்படியே பண்ணிக்கோ. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஸோ 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியது. ஸோ ஏ பிளஸ் பி சேர்ந்து. ஸோ அப்ப டோட்டல் ஒர்க் டிவைடட் பை அவங்க 2 பேருடைய ஒர்க் எஃபிஷியன்சி. ஸோ ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க் முடிப்பாரு, பி வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 ஒர்க் தான் முடிப்பாரு. அப்ப 2 பேரும் சேர்ந்துங்கிறப்ப 3 + 1 4 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அப்போ இது டிவைடட் பைன்னு போட்டோம்னா இது 9 டைம்ஸ் வரும். அப்ப 9 டேஸ்ல 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா? புரியுதா எப்படி சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இத்தனை டைம்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் ரேஷியோல எழுதிக்கும். ஓகே, ரேஷியோல எழுதிட்டு அவங்களுக்கான டைம் டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டு அவங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கண்டுபிடிச்சு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிங்க. டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிச்சுன்னா அஸ் யூஷுவல் நம்ம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, இஃப்
ZGP stands for WIN. Then VMR stands for கேட்டிருக்காங்க. ZGP என்பது வின் என்ற வார்த்தையை குறித்தால் VMR என்பது குறிக்கக்கூடிய சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. எப்படி நம்ம ரிலேஷன் கண்டுபிடிப்போம்? சேம் ஆல்பபெட்டிக்கல் நம்பர்ஸ் வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இசட்கான நம்பர் கொடுங்க. இசட்டுக்கு 26, ஜினா 7G ரெயின்போ காலனி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜிக்கான நம்பர் 7, பிக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 60, டபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23, ஐக்கு 9, என்க்கு வந்து 14. இதெல்லாம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது நான் வந்து வீடியோலயே சொல்லியிருப்பேன், கிளாஸ் நடத்தின வீடியோல. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க. இங்க 26ன்னு இருக்கு. அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? எனக்கு -3. அதாவது இது 26னா இதுல இருந்து 3 மைனஸ் பண்ணி 23rd லெட்டர் எழுதிருக்காங்க. அடுத்ததுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க 7 இருக்கு, இங்க 9 இருக்கு. அப்ப +2 வந்திருக்கு. அடுத்து பாருங்க, Pக்கும் Nக்கும் இங்க 16னா இங்க 14, இங்க -2 வந்திருக்கு. ஓகே, அப்ப அதே இங்க இருக்க லாஜிக் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவோம். அப்ப VMR. அப்ப Vயோட நம்பர் என்ன? எனக்கு 22. எம்முக்கான நம்பர்னு பார்த்தோம்னா 13, ஆருக்கு வந்து பார்த்தோம்னா 18 வரும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? 22ல இருந்து 3 மைனஸ் பண்ணி எழுதணும். 22ல இருந்து 3 மைனஸ் பண்ண எனக்கு 19 கிடைக்கும். அடுத்து 13 கூட 2 ஆட் பண்ணோம்னா 15 கிடைக்கும். 18ல இருந்து 2 போயிடுச்சுன்னா 16. அப்போ 19க்கான லெட்டர் என்ன? எஸ். 15க்கான லெட்டர் ஓ. 16க்கான லெட்டர் பி. ஓகே, அப்ப SOP அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி ரிலேஷன் கொடுத்தனா ஃபர்ஸ்ட் அதுக்கான ஆல்பபெட் நம்பர் வச்சு என்ன ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டு கேட்டிருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சேம் ரிலேஷன் தான் அதுக்கும் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் எ ஸ்பியர் whose surface area is 154 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதனுடைய விட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதோட ஏரியா ஃபார்முலா என்ன ஸ்பியருக்கு? 4πr². ஸோ அதுதான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 154 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 4 into பையோட வேல்யூ 22/7 into r² which is equal to என்ன வருது எனக்கு? 154. ஸோ கேன்சல் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் 11ஆல கேன்சல் பண்ணுவோமா? 2 11s are 24, இங்க 114 வருது. ஸோ அகைன் இதை கேன்சல் பண்ணுவேன். இது 1 டைம் 7 டைம்னு வரும். ஸோ வேற எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்ப r² ஈக்குவல் டு என்ன வரும்? 7 இருக்கு. இந்த 7 இந்த சைட் கொண்டு போயிடுங்க. அண்ட் தென் 4 கீழே வரும், டிவைடட் பை 4. அப்ப ஆரோட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 7 into 7ங்கிறப்ப ஒரு 7 வரும். 4க்கு 2ன்னு வரும். 7/2. எனக்கு இங்க டயாமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப டயாமீட்டர்ங்கிறது 2r. அப்ப 2 into 7/2 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா என்னன்னு கிடைக்கும்? எனக்கு 7 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹15,625 at the rate of 8% per annum for 3 years. ரூபாய் 15,625க்கு ஆண்டு வட்டி 8% வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார்முலால போட்டீங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணுவோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு A is equal to P into 1 plus R/100 whole power Nல போடுவோம். ஸோ இதுல போட்டு அமௌண்ட் கிடைச்சிடும். அமௌண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். யூஸ்வலா அப்படிதான் பண்ணுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல், இது R, இது N. ஓகேவா? சரி, இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்த்ததுலேயே வந்து பாத்தீங்கன்னா சேம் கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஸோ இதை எப்படி ஷார்ட்கட்ல அப்ளை பண்றது? ஃபர்ஸ்ட் 15,625 இதுக்கு ஃபர்ஸ்ட் 8% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இந்த டைரக்டா உங்களால 8% கண்டுபிடிக்க முடியல. இங்க 0 இருந்ததுன்னா நீங்க 0 கேன்சல் பண்ணிட்டு ஜஸ்ட் 8ஆல மல்டிப்ளை பண்ணலாம். பட் இங்க வந்து பாருங்க 8/100ன்னு போடுறப்ப உங்களுக்கு டிவிஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றேன்னா இந்த 8%க்கு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் எழுதிக்கிறேன். என்ன வரும்? எனக்கு 2/25ன்னு கிடைக்கும். எப்படி இருந்துச்சு? 8%ங்கிறத 8/100ன்னு எழுதலாம். அப்போ 4ஆல கேன்சல் பண்ணோம்னா 2/25ன்னு கிடைக்கும். ஓகே, சரி. அப்ப 15,625க்கு 2/25ன்னு போடலாம். இன்டூ 2/25ன்னு போட்டா என்ன வரும்? 25ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 625ன்னு வரும். 625 into 2ன்னு போடுறப்ப 1,250ன்னு வரும். ஓகே, ஸோ ஒண்ணுமே பண்ணல. 15,625
into 2/25. 25 வால கேன்சல் பண்ணுங்க 1 டைம். ஸோ இங்க 6 டைம்ஸ்னு வரும், ரிமைனிங் 2. ஸோ அப்போ 2 டைம்ஸ்னு வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 12 ரிமைனிங் வரும், அப்போ 5 டைம்ஸ்னு வரும். அப்போ 625 into 2ன்னு போடுறப்ப 1215 போடும். திருப்பி அகைன் இதுக்கு ஒரு 8% கண்டுபிடிங்க, அதாவது 2/25 கண்டுபிடிங்க. என்ன ஒரு எனக்கு இன்டூ 2/25ன்னு போட்டோம்னா 50 into 2ன்னு போடுறப்ப 100ன்னு கிடைக்கும். அகைன் ஒரு 2/25 போடுங்க. ஏன்னா மொத்தம் 3 இயர்ஸ்ல எத்தனை வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்களோ அத்தனை வருஷத்துக்கு நம்ம இதை போடணும். ஸோ அப்போ என்ன வரும் எனக்கு, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் வரும், 4 into 2 8ன்னு வரும். ஸோ அப்போ 3 இயர்ஸ்ன்னு கேட்டா 3 into 3 into 3 1, அவ்வளோதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லா நம்ம சால்வ் பண்ணி ஆட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர். அதே 2 இயர்ஸ்ன்னு கேட்டா இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிடணும், இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதை 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 1250 into 3ங்கிறப்ப எவ்வளோ வரும், 3750 வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா 100 into 3ங்கிறப்ப 300. அப்போ 1 into 8ங்கிறப்ப 8 ஆட் பண்ணுங்க. 8 5 7 plus 0 4 4050 அப்படிங்கிறதா நம்மளோட ஆன்சர். நீங்க ஃபார்முலால போடுறத விட இப்படி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, the mean of A, B, C, D and E is 28. If the mean of A, C and E is 24, then the mean of B and D is னு கேட்டிருக்காங்க. A, B, C, D மற்றும் E இன் சராசரி 28. A, C மற்றும் E இன் சராசரி 24 எனில் B மற்றும் D இனுடைய சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எழுதுவோமா, A plus B plus C plus D plus E divided by மீன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், divided by 5 equal to அதுதான் 28ன்னு கொடுத்துருக்காங்க. சம் டிவைடட் பை n equal to தான் ஆவரேஜ். மீன்னா என்ன, ஆவரேஜ் தானே. ஸோ அப்போ இதுல இருந்து சம் கண்டுபிடிச்சா என்ன ஒரு A plus B plus C plus D plus E equal to 28 into 5ங்கிறப்ப எவ்வளவு ஒரு எனக்கு 140 கிடைக்கும். ஓகே, சரி இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மீன் ஆஃப் A plus C plus E divided by 3 equal to 24. ஓகே, மீன் அப்படியே எழுதிட்டேன் ஃபார்முலால. ஸோ அப்போ இதுல இருந்து சம் கண்டுபிடிச்சா என்ன ஒரு A plus C plus E equal to 24 into 3ங்கிறப்ப எவ்வளோ வரும் எனக்கு 72ன்னு கிடைக்கும். இப்போ இதை எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும், இங்க பாருங்க A இருக்கு, C இருக்கு, E, அதுக்கு பதிலா இந்த 72 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்கு எனக்கு இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 72, ரிமைனிங் பியும் இயும் தான் இருக்கு. B plus E equal to B plus D which is equal to 140. அப்ப sum of B plus D என்ன வருது, 140 minus 72ங்கிறப்ப 68 கிடைக்கும். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, மீன் ஆஃப் B and D ன்னு கேட்டிருக்காங்க. மீன் அப்படின்னா என்ன பண்ணணும், sum divided by n. ஸோ அப்போ சம் வந்து என்னது எனக்கு இங்கே 68 டிவைடட் பை n அப்படிங்கிறப்ப என்ன, இங்கே 2% தானே ஆட் பண்ணிருக்கோம், அப்போ டிவைடட் பை 2, அப்போ 34ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, the value of machine depreciates 10% per annum. If the present value is ₹16,000, after how many years it will worth half the present value அப்படின்னு கேட்டிருக்காங்க. ₹16,000 தற்போதைய மதிப்புள்ள ஒரு இயந்திரம் தன் மதிப்பில் ஆண்டுக்கு 10% குறைந்தால் எத்தனை ஆண்டுகளில் அது தற்போதைய மதிப்பில் பாதி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அப்ளிகேஷன் தான். பட் என்னன்னா அங்க வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்க என்ன ஆகுது, டிப்ரிஷியேட்ஸ் அப்படிங்கிறப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 minus r/100 ஹோல் பவர் n. இதான் ஃபார்முலாவா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 6, இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் n தான் எனக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு அமௌண்ட் வந்து என்ன வரும், என்ன சொல்லியிருக்காங்க, half the present வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது இப்ப என்ன வேல்யூ இருக்கோ அதுல எப்ப பாதி ஆகும்னு கேட்டிருக்காங்க, அதுதான் என்னோட அமௌண்ட். அப்ப 16,000 divided by 2 போட்டோம்னா 8,000. அப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படியே 8,000 is equal to principal 16,000 into 1 minus r ஓட வேல்யூ 10/100 ஹோல் பவர் n வரும். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும், 1 டைம், இது 2 டைம். அப்போ என்ன வருது எனக்கு, இந்த 0 கேன்சல் ஆகும். ஸோ அப்போ பாருங்க 1/2 ஈக்குவல் டு என்ன இருக்கு எனக்கு, இதை சால்வ் பண்ணோம்னா 10 minus 1/10 அப்படிங்கிறப்ப 9/10 ஹோல் பவர் என்னன்னு இருக்கும். இதை இன்னும் ஃபர்தரா சால்வ் பண்ணோம்னா 0.5 ஈக்குவல் டு 0.9 ஹோல் பவர் n.
ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னவா இருந்தால் 0.5 வரும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் அதிகமாக தான் இருக்கும் இந்த சம்க்கு மட்டும். ஸோ நம்ம அசம்ஷன் மெத்தட்ல தான் போடணும், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான். அதாவது எண்ணுக்கு நம்ம ஒவ்வொரு வேல்யூவா கொடுத்து பார்க்க வேண்டியதான். இப்போ சப்போஸ் எண்ணுக்கு 1ன்னு கொடுத்தோம்னா, எண்ணுக்கு 1 கொடுத்தோம்னா என்ன வரும் இங்க? ஸோ எண்ணுக்கு 1 கொடுத்தோம்னா 0.5 இஸ் நாட் ஈக்குவல் டு 0.9 வந்துடும். ஓகே, எண்ணுக்கு 1ன்னு கொடுத்தோம்னா இந்த வேல்யூ வராது. அதே எண்ணுக்கு 2ன்னு கொடுத்தோம்னா 0.9 ஸ்கொயர் என்ன வரும்? 0.81ன்னு கிடைக்கும். ஸோ அப்ப இதுவும் 0.5க்கு ஈக்குவலா இல்லை. அப்ப n ஈக்குவல் டு 3 கொடுத்தோம்னா என்ன வரும்? 0.9 த ஹோல் கியூப். அப்ப என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 0.729ன்னு கிடைக்கும். ஸோ அதே இப்போ n ஈக்குவல் டு இங்க சால்வ் பண்றேன். n ஈக்குவல் டு 4ன்னு எடுத்தோம்னா என்ன வரும்? 0.9 ஹோல் பவர் 4. அப்ப 81 இன்டூ 81 பாருங்க. ஸோ 0.62 சம்திங்னு போகும். ஓகேவா? சரி, அதே n ஈக்குவல் டு 5ன்னு போட்டோம்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.9 பவர் 5 அப்படிங்கிறப்ப 0.5 சம்திங்ல வரும். ஓகே, அப்ப இதுக்கு ஈக்குவலா வருது. இப்ப என்னோட வேல்யூ 5ன்னு எடுக்கும்போது மட்டும்தான் இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலா வருது. அப்ப ஆப்ஷன் டி n ஈக்குவல் டு 5 தான் இதோட ஆன்சரா இருக்கும். ஓகே, அப் டு நீங்க இந்த வேல்யூ வரைக்கும் போட்டுருவீங்க. ஏன்னா 9ஓட கியூப் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். 9 பவர் 4 வேணும்னா என்ன பண்ணலாம்? 9 ஸ்கொயர் இன்டூ 9 ஸ்கொயர், 81 ஸ்கொயர் இன்டூ 81 ஸ்கொயர்னு போடலாம். அதுக்கப்புறம் திருப்பி அகைன் வந்து பாத்தீங்கன்னா 9 பவர் 5 போடுறப்பதான் நீங்க என்ன பண்ணா 729 இன்டூ 81ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க, என்ன ஆன்சர் வருதோ அதுக்குள்ள அதே n கியூப் இன்டூ n ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்ப 729 இன்டூ 81 போடுறப்ப 0.5 சம்திங்னு வரும். ஓகே, நமக்கு 0.5 வரைக்கும் இருந்துட்டாலே போதும். ஏன்னா இங்க 0.5 தானே இருக்கு. அப்படி இருக்கப்ப பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டான ஆன்சரா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, the ratio of ₹1 to 20 பைசஸ், ரூபாய் 1க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே நம்ம ரேஷியோ பார்க்கும்போது யூனிட் வந்து நம்ம சேமா இருக்க மாதிரி தான் எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இங்க ருபீஸ்ல இருக்கு, இங்க பைசால இருக்கு. ஒண்ணு இதை வந்து பைசாக்கு மாத்துங்க, இல்ல இதை ருபீஸ்க்கு மாத்திக்கோங்க. ரெண்டே காமனா வச்சுக்கோங்க. ஸோ ருபீஸ பைசாக்கு மாத்துறது ஈஸி தானே. என்ன பண்ணும்? 1 ரூபீங்கிறது எவ்வளவு பைசா? 100 பைசா. ஸோ 1 rupees இஸ் ஈக்குவல் டு 100 பைஸ். அப்ப என்ன வரும்? எனக்கு 100 பைஸுக்கும் 20 பைஸ்க்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்காங்க. அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 5:1ன்னு கிடைக்குது. ஸோ அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, there are 4 mobile phones in a house. At 5 a.m., all the 4 mobile phones will ring together. Thereafter, the first one rings every 15 minutes. The second one rings every 20 minutes. The third one rings every 25 minutes. And the fourth one rings every 30 minutes. At what time will the 4 mobile phones ring together again? ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்குமா? அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் 4வது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் HCF அண்ட் LCM தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி அகெயின் டுகெதர் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்? LCM கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிச்சுக்கோங்க. யூனிட் பட் எல்லாத்துக்கும் சேமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. மினிட்ஸ்னா எல்லாமே மினிட்ஸ்ல இருக்கணும், ஹவர்னா எல்லாமே ஹவர்ல இருக்க மாதிரி பாத்துக்கணும். அப்ப 15, 20, 25 and then 30. LCM எடுத்தா என்ன வரும்? எனக்கு 5ஆல் எடுத்தோம்னா 3, 4, 5, 6ன்னு வரும். அகைன் ஏதாவது LCM எடுக்கலாம், 3ஆல் எடுக்கலாமா? 1 time 4, 5, 2ன்னு வரும். அகைன் 2ஆல் எடுத்தோம்னா 1, 2, 5, 1. ஸோ அப்போ என்ன வருது? 5 into 2, 10. இங்கே வந்து 15 into 2, 30, 30 into 10 அப்படிங்கிறப்ப 300 மினிட்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு எனக்கு. LCM எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 300 மினிட்ஸ். அப்போ ஸ்டார்டிங்ல 5 மணிக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒளி எழுப்புச்சுன்னா திருப்பி 300 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இது எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒளி எழுப்புமா. அப்போ எனக்கு 300 மினிட்ஸ்னு வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன்னா இதை அவருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். மினிட்ஸ் அவருக்கு கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணும்? ஜஸ்ட் அதை 60ஆல நம்ம டிவைட் பண்ணோம். அப்ப என்ன வருது? எனக்கு 1 time 5 times. அப்ப 5 ஹவர்ஸ்னு கிடைக்குது. அப்ப காலையில 5 மணிக்கு ஒன்னா ஒளி எழுப்புச்சுன்னா திருப்பி 5 மணிக்கு அப்புறம் தான்
நான் ஒளி எழுப்புமா. அப்ப 5னா திருப்பி 5 ஹவர்ஸ் கழிச்சுன்னா எவ்வளவு வரும்? 5 + 5 10ன்னு வரும். சோ அப்ப காலையில 10 மணிக்கு திருப்பி இது ஒண்ணா ரிங் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஜிசிடி ஆஃப் எனி 2 பிரைம் நம்பர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. 2 பகா எண்களின் மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ மீப்போவா அப்படின்னாலே என்னன்னு பார்த்தோம். ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு எல்லாமே இருக்கிறதுல எந்த பெரிய நம்பர் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்ப 2 பிரைம் நம்பர்ஸ், பிரைம் நம்பர்னா என்ன? பகா எண்கள். அது ஒன்னாலே தன்னாலே மட்டும்தான் வகுப்படும். ஒன்னாலையும் தன்னாலே மட்டும்தான் வகுப்படக்கூடியதுதான் பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ். அப்போ காமனா இருக்கிறது மட்டும்தானே நம்ம HCFன்னு சொல்லுவோம். இங்க ரெண்டுக்கும் காமனா என்னதான் இருக்கு? 1 மட்டும்தான் காமனா இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி 1 தான். ஓகே. சோ பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப அது ஒன்னாலே தன்னாலே மட்டும் தான் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 பிரைம் நம்பர் தான், 3யும் பிரைம் நம்பர் தான். சோ இதுக்கு நம்ம HCF என்ன எடுத்தோம்னா என்ன வரும்? இது ரெண்டுக்கும் காமன் நம்பரே எதுவுமே கிடையாது. அப்படி காமன் நம்பர் எதுவுமே இல்லைன்னா HCF என்னவா தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 12% of 250 liter is the same as dash of 150 literன்னு கேட்டிருக்காங்க. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷுக்கு சமமாகும்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுவோமா? 12% of 250 equal to some percentage of 150 liter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்? இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடலாமா? அப்ப என்ன ஒரு 12 into 250 equal to x into 150ன்னு வரும். அப்ப இதை சால்வ் பண்ணலாமா? இதை சால்வ் பண்ணா எவ்வளவு வரும்? 5 times வரும். இது 3 times வரும். திருப்பி அகைன் இதை சால்வ் பண்ணோம்னா இது 1 time, இது 4 time வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 5 into 4 20%ன்னு வருது. ஓகே. சரி, அப்படி சால்வ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சுக்கணும். 12% of 250 அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம்? இதை நான் எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்? 25% of 120ன்னு எழுதலாமா? ஸோ பர்சன்டேஜ்ல பார்த்துருப்போம் இன்டர்சேஞ்சிங் ரூல். ஸோ இந்த மாதிரி 25, 50, 10 இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நம்பரோட 25%, 50%, 10% இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 25% அப்படிங்கிறது என்ன? அந்த நம்பரை 4ஆல டிவைட் பண்றதுக்கு ஈக்குவல். அப்போ 120/4 அப்படின்னு போட்டோம்னா எவ்வளவு வரும்? எனக்கு 13 கிடைக்கும். ஸோ அப்ப 100% அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ? 150 அப்படிதானே? 100%ங்கிறது எனக்கு 150. அப்போ 30 அப்படிங்கிறது எனக்கு எத்தனை பர்சன்டேஜா இருந்திருக்கும்? சால்வ் பண்ணலாமா? சோ இந்த 0 கேன்சல் ஆனா அப்ப இது 5 times, இது 1 time. சோ அப்ப இதை கேன்சல் பண்ணா இது 1 time, இது 20 times. அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு? எனக்கு எக்ஸோட வேல்யூ 20%ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே. சோ ஒண்ணு நீங்க டைரக்டா இப்படியே போட்டே சால்வ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் இந்த மாதிரியும் நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, there are 560 students in a school. Out of 560 students, 320 are boys. Find the percentage of girls in that school அப்படின்னு கேட்டாங்க. மொத்தம் ஒரு பள்ளியில 560 மாணவர்கள் இருக்காங்க. அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறியும்னு கேட்காங்க. பாருங்க, டோட்டல் வந்து எவ்வளவு? எனக்கு 560. இதுல பாய்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 320ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கேர்ள்ஸோட எவ்வளவு எண்ணிக்கை இருக்கும்? ஸோ 560 இருந்து 320 மைனஸ் பண்ணா எனக்கு கேர்ள்ஸ் கிடைச்சிருவாங்களா? அப்போ 240 தான் மொத்தமா கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்ப 560ல 240 அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்னா கேட்காங்க. அப்ப எப்பவுமே நம்ம டோட்டல் என்னன்னு எடுத்துப்போம்? 100% எடுத்துப்போம். அந்த 100% தான் எனக்கு எவ்வளவு? 560. அதுல 240 அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். இப்ப என்ன, இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்ப இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்? எனக்கு 4ஆல கேன்சல் பண்ணலாமா? 4ஆல கேன்சல் பண்ணோம்னா இல்ல 8ஆல கேன்சல் பண்ணலாம். 8ஆல கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 7 8s are 56. தென் வந்து பாத்தீங்கன்னா 3 8s are 24, 13 கிடைக்குது. அப்ப என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 300 divided by 7ன்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இதை பண்ணோம்னா 300 divided by 7 கேன்சல் பண்ணுங்க. இது 1 time, 2 7s are 4 7s are 28, remaining 2 7s are 14, remaining வந்து பாத்தீங்கன்னா 6 கிடைக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா 8 7s are 56, remaining 4 வரும். தென் 5 அப்படியே அது பாயிண்ட் போயிட்டே இருக்கும். அப்ப 86ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 42.86% தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க,
Find the total area of 12 squares whose sides are given as 12 cm, 13 cm, etc. 23 cm respectively. 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் 23 சென்டிமீட்டர் ஆகியனவற்றை முறையே பக்க அளவுகளாக கொண்ட 12 சதுரங்களின் மொத்த பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ இதை வந்து நம்ம ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எவ்வளவு? எனக்கு ஏ ஸ்கொயர், அதாவது சைடோட ஸ்கொயர் தான் எனக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஸோ அப்போ எனக்கு இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? ஸோ 12 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 23 ஸ்கொயர் வரைக்கும் நான் ஆட் பண்ணணும். அப்படிதானே? 12, 13, 14, 23 ஸ்கொயர் வரைக்கும் ஆட் பண்ணும். நீங்க இது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு ஆட் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இதைதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு n ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இன்டூ n பிளஸ் 1 இன்டூ 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இதான் இதோட ஃபார்முலா. அதை தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஆனா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? 1 ஸ்கொயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். பட் இங்க பாருங்க எனக்கு 12 ஸ்கொயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதை நான் எப்படி எழுதலான்னு பாருங்க. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு 23 ஸ்கொயர். டோட்டலா 1ல இருந்து 23 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். அதுல இருந்து நான் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அதுல இருந்து 11 ஸ்கொயரை நான் மைனஸ் பண்ணிட்டேன். எனக்கு 12 ஸ்கொயர்ல இருந்து 23 ஸ்கொயர் வரைக்கும் எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? ஸோ அதை தான் நம்ம இங்க பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் பிளஸ் 23 ஸ்கொயருக்கு கண்டுபிடிங்க. என்னோட வேல்யூ என்ன? 23. நீங்க இந்த ஃபார்முலாவை கூட ஞாபகம் வச்சுக்கணுங்கிற ஞாபகம் அவசியம் இல்லை. இப்ப இந்த இடத்துல ஸ்கொயரை பார்த்துட்டாலே என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் இங்க லாஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க 23. அடுத்து என்ன பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு நெக்ஸ்ட் நம்பர் எழுதுங்க. அண்ட் தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுங்க. 23 பிளஸ் 24 ஆட் பண்ணி எழுதணும்னா 47 டிவைடட் பை 6 போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். மைனஸ் அடுத்து என்ன வரும்? இங்க என்னோட வேல்யூ 11. ஸோ 11 இன்டூ 12 இன்டூ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா 23 டிவைடட் பை 6. இதை சால்வ் பண்ண என்ன வரும்? இது 1 டைம், இது வந்து பாத்தீங்கன்னா 4 டைம் வரும். இதை டிவைட் பண்ணா 1 டைம் 2 டைம். ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 23 இன்டூ 4 அப்படிங்கிறப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 92 கிடைக்குமா? ஸோ 92 இன்டூ 47 எவ்வளவு கிடைக்கும் எனக்கு? 7 2s are 14, remaining 1 cross multiply பண்ணுங்க. 9 7s are 63, 63 plus 8 அப்படிங்கப்ப 71. ஆல்ரெடி இங்க ஒரு கேரி இருக்கு. அப்ப 71 plus 1 72, remaining 2. 9 4s are 36, 36 plus 7 43. அப்ப இந்ததோட டோட்டல் வேல்யூ எவ்வளவு கிடைக்குது எனக்கு? 4324 கிடைக்குது. மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 23 into 2 46, 46 into 11 ஒரு நம்பரை 11ஆல மல்டிப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. லாஸ்ட் டிஜிட்டை அப்படியே எழுதுங்க 6. அடுத்து என்ன பண்ணுங்க? இந்த ரெண்டு டிஜிட்டை ஆட் பண்ணி எழுதுங்க. 6 plus 4 என்ன வரும்? 10. 10னா ஒரே ஒரு டிஜிட்டை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0, ரிமைனிங் 1 இருக்கு. அடுத்து இங்க இருக்க நம்பரோட அந்த 1 ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. 4 plus 1 என்ன வரும்? 506. அப்ப இந்த 4324ல இருந்து 506 மைனஸ் பண்ணுங்க. ஸோ 506 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 14ல 6 போச்சுன்னா 8 1. தென் வந்து பாத்தீங்கன்னா 13ல 5 போயிடுச்சுன்னா 8 3. 3818 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கிளியரா? ஸோ இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஸ்கொயர் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணீங்கன்னா அது தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான். அப்ப இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தான் இந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 26 63 124 215 342 கொடுத்துட்டு அதோட நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தொடரில் விடுபட்ட எண் 7 26 63 124 215 342. இதுக்கு உங்களுக்கு ஏதாவது ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியுதா? முடியல. இப்ப நான் ஒன்னு எழுதுறேன் பாருங்க. 8 27 64 125 216 அடுத்து என்னது? 343. இப்போ இதை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நம்பர் ஆட்டம் தெரியுதா? இது என்னது? 2 cube 3 cube 4 cube 5 cube 6 cube 7 cube. அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க? இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணி எழுதிருக்காங்க. அப்ப 2 cube minus 1 7, 3 cube minus 1 26, 4 cube 64 minus 1 63, 5 cube minus 1
6 cube minus 1 7 cube minus 1. அப்ப நெக்ஸ்ட் கண்டிப்பா என்னவா தான் இருந்திருக்கணும் 8 cube minus 1. 8 cubeங்கிறப்ப 512 minus 1. அப்ப ஆப்ஷன் டி 511 தான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி ஸ்பெஷல் சீரீஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயரோட நம்பர்ஸ் கியூபோட நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு கொடுத்துருக்க சீரீஸ்க்கு நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. If 48 men working 7 hours a day can do a work in 24 days, then in how many days will 28 men working 8 hours a day can complete the same work? 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் மென்ஸ் வச்சுலாம் கொடுக்குறாங்கன்னா இது கண்டிப்பா செயின் ரூல் தான். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் டோட்டல் எவ்வளோ மென் இருக்காங்களோ அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாங்க, டே இன்ட்டு ஹவர் இன்ட்டு டிவைடட் பை அவங்க எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்ட்டு அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்றாங்க இன்ட்டு அவங்க எவ்வளோ ஹவர் ஒர்க் பண்றாங்க டிவைடட் பை ஒர்க் டூக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப பாருங்க 48 மென்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க 24 days. எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க 7 hours. இங்க ஒர்க்கை பத்தியே பேசல. அப்ப ரெண்டு பேருமே சேம் ஒர்க்கை தான் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம இந்த ஒர்க்கை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். which is equal to m2 எவ்வளோ? ஸோ 28 men into day 2 தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்ட்டு எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க 7 hours a day 8 hours a day வந்து ஒர்க் பண்றாங்க. இப்ப சால்வ் பண்ணலாமா? ஸோ இது 1 time, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 8s are 24. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 7s are 28. இது 1 time. தென் இதை கேன்சல் பண்ணா இது 1 time, இது 12 times. அப்போ 12 3s are 36 days. அப்ப எவ்வளோ நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 36 நாள்ல அவங்க வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் பாருங்க. In a 2 children family, find the probability that there is at least one girl in a family. 2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு பெண்ணாவது இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம், கூறுவெளி எழுதிக்கலாம். ஸோ கூறுவெளி அப்படின்னா என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே. ஸோ எதெல்லாம் வரும்? ஸோ 2 பேருமே கேர்ளா இருக்கலாம், இல்ல ஒரு கேர்ள் ஒரு பாய்னு இருக்கலாம், இல்ல மூத்தது பாயா இருந்து அடுத்தது கேர்ளா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே பாயா இருக்கலாம். ஒரு குடும்பத்துல 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஸோ மொத்த பாசிபிலிட்டி இதான். அப்ப என்ன ஃபேஸ் எனக்கு எவ்வளோ? 4ன்னு கிடைச்சு. ரெண்டுமே பொண்ணா இருக்கலாம், ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கலாம், இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு இருக்கலாம், இல்ல ரெண்டுமே பையன் இருக்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? அட்லீஸ்ட் 1 கேர்ள் இன் ஃபேமிலின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப எனக்கு ஏ வந்து என் ஆஃப் ஏ வந்து என்ன கிடைக்கும்? n of a equal to அட்லீஸ்ட் ஒரு கேர்ள், குறைஞ்சது ஒரு கேர்ளாவது இருக்கணும். அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ஆனா குறைஞ்சது 1ஆவது இருக்கலாம். அப்ப என்னது? ஸோ இவங்க இருக்கலாம், இந்த கண்டிஷன் வரலாம், இந்த கண்டிஷன் வரலாம். இதை மட்டும் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா இங்க ரெண்டுமே பாய் இருக்கு. இங்க கண்டிஷன் என்ன? குறைஞ்சது ஒரு பொண்ணாவது இருக்கணும். அப்ப ரெண்டுமே பொண்ணா கூட இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப எனக்கு n of a என்ன கிடைக்குது? மொத்தம் 3 பாசிபிலிட்டி கிடைக்குது. அப்ப p of a நிகழ்தகவுக்கு என்ன ஃபார்முலா? n of a by n of s. அப்ப n of a 3 divided by n of s 4. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. A and B together can do a piece of work in 16 days and A alone can do it in 48 days. How long will B take to complete the work னு கேட்டிருக்காங்க. A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. அப்ப A தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் B தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. பாப்போமா? இப்ப பாருங்க. சோ ஏயும் பியும் சேர்ந்து A plus B சேர்ந்து எத்தனை நாள்ல ஒர்க்கை முடிக்கிறாங்க? 16 நாள்ல முடிக்கிறாங்க. சோ ஏ அலோன் எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 48 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்கக்கூடிய அந்த டோட்டல் ஒர்க் எவ்வளவா இருக்கும்? சோ டோட்டல் ஒர்க் என்னன்னா இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க். அப்ப 16க்கும் 48க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? எனக்கு 48 தான் கிடைக்கும். 16க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 48 தான் கிடைக்கும். ஸோ இப்போ இவங்களுடைய 1 day ஒர்க் எவ்வளோன்னு எழுதுது. 1 day ஒர்க்
ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? ஸோ அதாவது இவங்க 2 பேர் மொத்தமா 48 ஒர்க் இருக்கு. ஸோ அதுல இவங்க 2 பேர் சேர்ந்து எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்கன்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை அவங்க எடுத்துக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ் போட்டோம்னா அவங்களுடைய 1 டே ஒர்க் கிடைச்சிடும். அப்ப 48 டிவைடட் பை 16 போட்டோம்னா ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 3 பங்கு ஒர்க்க முடிப்பாங்க. அப்ப ஏ அலோன்ங்கிறப்ப எத்தனை ஒர்க்க 48 டிவைடட் பை 48ங்கிறப்ப ஏ அலோன் 1 டே ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப எனக்கு பி அலோன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு, ஏ அலோன் ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்னா பி மட்டும் எவ்வளவு ஒர்க்க முடிச்சிருப்பாங்க? ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா கிடைச்சிருமா? பி மட்டும் பீஸுடைய 1 டே ஒர்க் அப்படிங்கிறப்ப 3 - 1ங்கிறப்ப 2 கிடைக்கும். அப்ப பி எடுத்துக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தோம்னா ஸோ டோட்டல் ஒர்க் divided by அவங்களுடைய 1 day ஒர்க் எவ்வளவு நாள் எடுத்துக்கும்? ஸோ 24 days எடுத்துக்கும். பி அலோன் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? 24 நாட்கள்ல வேலையை முடிப்பாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த மாதிரி சம்முக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் டேஸ் எழுதிக்கோங்க. அதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு அவங்களுடைய 1 day ஒர்க்கை கண்டுபிடிக்கும். 1 day ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு யாருக்கு கேட்டிருக்காங்களோ அவங்களுடைய டோட்டல் ஒர்க் டிவைடட் பை அவங்க எடுத்துக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு நாள் ஒர்க் போட்டோம்னா அவங்க எவ்வளவு நாள் கண்டுபிடிச்சாங்கன்னு கிடைச்சிடும். ஓகேவா? Next பாருங்க, one of the diagonals of a rhombus is thrice as the other. If the sum of the length of the diagonals is 52 cm, then the area of rhombus னு கேட்கிறாங்க. சாய் சதுரம், ஒரு சாய் சதுரத்தின் ஒரு மூலை விட்டம் மற்றதை காட்டிலும் 3 மடங்கு. மூலை விட்டங்களின் கூடுதல் 52 சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராம்பஸ் உடைய ஃபார்முலா என்னப்பா? half into d1 into d2, அதாவது diagonal 1 into diagonal 2 மூலை விட்டங்களின் பெருக்கற்பலன். ஸோ இங்க எனக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஒரு diagonal வந்துட்டு thrice the other, 3 times of other. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு? d1 plus d2 sum of the length of diagonals வந்துட்டு 52 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணுவோமா? d1க்கு பதிலா 3d2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. plus d2 equal to 52. அப்ப 4d2 என்ன வரும் எனக்கு? அப்ப d2 ஓட வேல்யூ பார்த்தோம்னா எனக்கு 13 கிடைச்சிருக்கு. ஸோ 52 by 4 13. அப்ப d1 ஓட வேல்யூ என்ன வரும்? 3d2 which is equal to 3 into 13ங்கிறப்ப 39 கிடைக்கும். ஸோ இதுல சப்ஸ்டிட் பண்ணுவோமா? ஸோ என்ன வரும் எனக்கு? half into, ஸோ d1 ஓட வேல்யூ எவ்வளோ? 39, d2 ஓட வேல்யூ 30. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ 39 into 13 எவ்வளோ வரும் எனக்கு? ஸோ 9 3s are 27, carry 2, 3 into 3 9, 9 plus 9 18, 18 plus 2 அப்படிங்கிறப்ப 20, remaining 2, 3 plus 2 5, 507 divided by 2ன்னு கிடைக்குது. இதை ஃபர்தரா சால்வ் பண்ணனா என்ன கிடைக்கும் எனக்கு? 253ன்னு கிடைக்குமா? 253.5ன்னு கிடைக்கும். 253 1/2ன்னு எழுதலாம். அப்ப 253 1/2 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, the time taken for rupees 4,400 to become rupees 4,851 at 10% compounded half yearlyன்னு கொடுத்துருக்காங்க. 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4,400 ஆனது ரூபாய் 4,851 எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஸோ ஆக்சுவலா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 4,400, அமௌண்ட் எவ்வளவு? 4,851, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? டைரக்டா ஃபார்முலால போடுறதுனால ஃபார்முலால போடலாம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 + r/2 × 100 ஹோல் பவர் 2n. ஏன் இப்படி சால்வ் பண்ணிருக்கோம்? ஏன்னா காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஹாஃப் இயர்லினா என்ன பண்ணணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாதியாகும், என் வந்து டபுள் ஆகும். அதான் இங்க மீனிங். ஓகே, ஸோ அப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நார்மலாக நம்ம அந்த 3 மெத்தட் 2-1 மெத்தட்லாம் பார்த்தோம்ல, அதில் போட்டு சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஸோ இதில் பாருங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 451 கிடைச்சிருக்கு. 451 கிடைச்சிருக்கு. ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 5% வரும். ஏன் இங்கே நான் 5% எடுத்திருக்கேன்? ஏன்னா ஹாஃப் இயர்லி 6 மாசத்துக்கு ஒருக்க வட்டி கணக்கிடப்படுதான். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டுக்கு 2 முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா பாதி வருஷத்துக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிப்போம். அப்ப r/2 10/2ன்னு போட்டா 5%. n ஈக்குவல் டு எவ்வளவு வரும்?
2ன்னு வரும். 2 6 months. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு தானே இருக்கும். n = நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ண மாட்டோம். ஏன்னா n தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா நீங்க இப்படியே எடுக்கலாம். எப்படின்னு பாருங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 5%, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு 5% அப்படின்னா அதே வந்து 2 இயர்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். நீங்க 5% plus 5% plus 5 into 5/100ன்னு எடுக்கலாம். நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா சக்சசிவ் பர்சன்டேஜ்ல போட்டுருவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஷார்ட்கட்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்ப என்ன வரும், இதுபடி கண்டுபிடிச்சு இதுக்கு இது ஈக்குவலா இருக்கான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் ஸ்டெப் அதிகம். அதனால நம்ம இந்த மெத்தடை விட்டுருவோம். இதான் நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு பதிலாக 2-1 மெத்தடை நம்ம எடுத்துக்கலாம். 2-1 மெத்தட்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் 4400, இதுக்கு 5% கண்டுபிடிக்கணும். 5% எடுக்கலாம், இல்ல 10% டிவைடட் பை 2ன்னு கூட எடுக்கலாம். 10%னா எவ்வளோ வரும், 440. 440 டிவைடட் பை 2ங்கிறப்ப எவ்வளோ வரும், 220ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, திருப்பி 5% எடுத்தா என்ன வரும் எனக்கு, 10னா 22, 22 by 2 அப்படிங்கிறப்ப 11ன்னு கிடைக்கும். ஸோ 2 இயர்ஸ் தானே, அதனால 2 டைம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கிறோம், 2 இயர்ஸ் வருதான்னு அஸ்யூம் பண்றோம். ஸோ அப்ப என்ன வரும் எனக்கு, இன்டூ 2 போடுவோம், இன்டூ 1ன்னு போடுவோம். இங்க என்ன வரும் எனக்கு 440 கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 11 கிடைக்கும். ஸோ அப்ப 415 கிடைக்கும். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலா இருக்கா, அப்ப என்ன இருக்கு, நான் 2 டைம்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல நீங்க 2 இயர்ஸ்னு போட்டக்கூடாது, 1 இயர் தான் ஆன்சர். ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது, அதாவது 6 மாசத்துக்கு ஒருக்கா வட்டி கணக்கிடப்படுது. அப்ப 2 6 மாசம்னா என்ன அர்த்தம், ஒரு வருஷங்கிறது தான் கணக்கு. அப்ப ஆப்ஷன் பி 1 இயர்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சப்போஸ் இதை நீங்க ஆட் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரலன்னா அடுத்து நீங்க 3 இயர்ஸ்க்கு இன்னும் அகைன் ஒரு டைம் 5% கண்டுபிடிங்க. ஓகே, 3 இயர்ஸ்ல கன்ஃபார்மா ஆன்சர் கிடைச்சிடும். இப்படி நீங்க அசம்ஷன்ல போடலாம், இல்ல டைரக்டா நீங்க ஃபார்முலால போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, the principal becomes 2028 in 2 years at 4% compound interest. Find the principal னு கேட்டான். ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது என அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்னது, எனக்கு அமௌண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன, இது ஆர். ஸோ நீங்க ஃபார்முலாலையும் போட்டுக்கலாம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 plus r/100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலால போட்டு சால்வ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா ஷார்ட்கட்லையும் போடலாம். ஷார்ட்கட்ல போறதுக்கு ஆர் வந்து சிங்கிள் டிஜிட்டா இருந்தா நீங்க சக்சசிவ் பர்சன்டேஜ்ல போய்க்கலாம். அதாவது 4 plus 4 plus 4 into 4/100. அப்ப எனக்கு என்ன கிடைக்குது, 8.16% கிடைக்குது. ஸோ அப்ப என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 8.16%. அதாவது பிரின்சிபல் 100 ரூபாயா இருந்தா எனக்கு 2 வருஷத்துல கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 8 ரூபாய் 16 பைசா கிடைக்கும். அப்போ என்னோட அமௌண்ட் எவ்வளவா இருக்கும், 108.16 இருந்திருக்கும். புரியுதா? பிரின்சிபல் 100 ரூபாயா இருந்தா என்னோட இன்ட்ரெஸ்ட் 8.16. அப்போ என்னோட அமௌண்ட் எவ்வளவா இருந்திருக்கும், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தானே என்னோட அமௌண்ட். அப்ப பிரின்சிபல் 100னா அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் 8.16னா அமௌண்ட் ஈக்குவல் டு 100 plus 8.16, 108.16%. இதுதான் எனக்கு எவ்வளோ, 2028. ஸோ அப்ப 100%ங்கிறது எவ்வளோ. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்காக 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆர்எல்ஸ் அப்படியே வச்சு கூட சால்வ் பண்ணுங்க. இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 4ஆல கேன்சல் பண்ணலாமா, 4ஆல இல்ல 8ஆல கூட கேன்சல் பண்ணுங்க. 8ஆல கேன்சல் பண்ணா 1 times, ரிமைனிங் 2 வரும். தென் வந்து பாத்தீங்கன்னா 3 8s are 24, ரிமைனிங் 4 வரும். 5 8s are 40, ரிமைனிங் 1 வரும் 2. தென் இங்கே சால்வ் பண்ணோம்னா 2 8s 16, ரிமைனிங் 4 5, ரிமைனிங் 2 வருதா. அப்போ வந்து எவ்வளவு வரும் எனக்கு, 3 8s are 24, ரிமைனிங் 4 253.5 கிடைக்குது. தென் அகைன் எதால சால்வ் பண்ணலாம், 13.52 அப்படிங்கிறத 2ஆல கேன்சல் பண்ணி பார்ப்போமா. 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 6 2s are 12, 2 2s are 4, ரிமைனிங் 1, 6 2s are 12. இதை சால்வ் பண்ணோம்னா 1 டைம் 2 டைம் 2
ஓகே பாயிண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 75 கிடைக்கும். தென் இதை வந்து என்ன பண்ணலாம்னா 626 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 கேன்சல் ஆகும், இல்ல 39 கேன்சல் ஆகும். இதை ஃபர்தரா 39 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18.75 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ 18.75 into 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வில் பி 1875 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டிவிஷனுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் பாருங்க. A mat of length 180 meter is made by 15 women in 12 days. How long will it take for 32 women to make a mat of length 512 மீட்டர்னு கேட்காங்க. 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, செயின் ரூல் அப்ளை பண்ணலாமா? அப்ப என்ன வரும், men 1 into day 1 into hour 1 divided by work 1 equal to men 2 into day 2 into hour 2 divided by work 2. இங்க ஹவரை பத்தியே பேசல, ஸோ அதனால ஹவரை நெக்லெக்ட் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, 15 உமன் ஒர்க் பண்றாங்க. எத்தனை நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க, 12 days ஒர்க் பண்ணிருக்காங்க. டிவைடட் பை எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க, 180 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய மேட்டை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, 32 உமன் ஒர்க் பண்றாங்க. எத்தனை டேஸ் தான் நம்மள கேட்டிருக்காங்க, டிவைடட் பை எவ்வளவு ஒர்க் 512 மீட்டரை கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாமா? ஸோ 15 கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், இது 1 டைம். ஸோ 1 டைம் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 2 டைம்ஸ் வரும். அப்போ இந்த 12 கேன்சல் ஆகிடும். தென் அகைன் இங்கே போட்டோம்னா என்ன வரும், எனக்கு 8 கேன்சல் பண்ணலாமா? 8 கேன்சல் பண்ணோம்னா 4 8s are 32 வரும். தென் இங்கே சால்வ் பண்ணோம்னா என்ன வரும், எனக்கு 6 times 4 64 கிடைக்கும். தென் இதை கேன்சல் பண்ணா இது 1 டைம் 16 டைம்ஸ். அப்ப டே 2 எவ்வளவு கிடைச்சிருக்கு, எனக்கு 16 கிடைச்சிருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ 16 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சரி நெக்ஸ்ட் பாருங்க. 2 numbers are in the ratio 2:5. If 4 is added to each, they would be in the ratio 4:9. Then the numbers are கேட்காங்க. இரு எண்கள் 2:5 எனும் விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணுடனும் 4 கூட்டினால் அவற்றின் விகிதம் 4:9 என அமையும் எனில் அவ்விரு எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, சோ இது ஆக்சுவலா ரேஷியோல பார்த்தாலே அந்த நம்பர்ஸை எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னேன், எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு எடுத்துக்கலாம், 2x எடுத்துக்கலாம். செகண்ட் நம்பர் 5xன்னு எடுத்துக்கலாம். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர்ஸ் கூட 9 4 வந்து ஆட் பண்றாங்க. ஸோ நம்பர் கூட 4 ஆட் பண்ணா அந்த ரேஷியோ என்னன்னு மாறுதான், 5x + 4 ஈக்குவல் டு ரெண்டு நம்பர் கூடயுமே 4 ஆட் பண்ணும்போது எனக்கு ரேஷியோ 4/9 வருதான். ஸோ இதை யூஸ்வலா எப்படி சால்வ் பண்ணுவோம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சு நம்பர்லாம் ஒரு சைடு வச்சு சால்வ் பண்ணுவோம். பட் ஷார்ட்கட்ல எப்படி பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்க ஆட் பண்றாங்களோ சப்ட்ராக்ட் பண்றாங்களோ ரெண்டுமே சேம் நம்பரா இருந்துச்சுன்னா, மேலேயும் கீழே ஒரே நம்பரை ஆட் பண்றாங்க இல்ல ஒரே நம்பரை சப்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ரேஷியோக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. என்ன வருது, எனக்கு 5ன்னு கிடைக்குது. அதை என்ன பண்ணுங்க, இங்க இருக்க கூட நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 20ன்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 × 2x என்ன கிடைக்கும், எனக்கு 18xன்னு கிடைக்கும். 5 × 4 எவ்வளவு கிடைக்கும், 20xன்னு கிடைக்கும். இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன கிடைக்கும், எனக்கு 2xன்னு கிடைக்கும். இவ்வளவுதான். ஸோ என்னது டிஃபரன்ஸ் பார்த்திருக்கேன். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 9 × 2 18x, 5 × 4 20x. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 20x - 18x 2xன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன, 10. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு 2x. அப்ப 2xனா எனக்கு என்னன்னு கிடைக்கும், 2 × 10ங்கிறப்ப 20ன்னு கிடைக்கும். செகண்ட் நம்பர் 5 × 10ங்கிறப்ப 15 கிடைக்கும். ஸோ அப்ப ஆப்ஷன் சி 20, 15ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க. The greatest 4-digit number which is exactly divisible by 8, 9 and 12 is 8, 9, 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா which is exactly divisible by இல்ல which leaves remainder 4 அந்த மாதிரி greatest 4-digit number இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு LCM கண்டுபிடிச்சிருங்க. LCM எடுத்தா என்ன வரும், எனக்கு 8, 9, 12 LCM எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் எதால டிவைட் பண்ணலாம், 4ஆல பண்ணலாமா, 2 4s are 8, 9 அப்படியே வரும், 3 4s are 12. அகைன் 3ஆல போடுங்க, 2, 3, 1. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 3 × 2 6,
4 into 3 12, 12 into 6ங்கிறப்ப LCM வந்து எனக்கு 72ன்னு கிடைக்குது LCM. இந்த கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னப்பா? இதானே இருக்கிறதுலே மிகப்பெரிய 4 இலக்க எண். இது கூட 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா கூட அது 5 டிஜிட் ஆயிடும். அப்ப இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் தான் இதான். ஸோ இதை இப்ப இந்த LCM ஆல நீங்க டிவைட் பண்ணுங்க. 72 ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னு பாருங்க. 72 ஆல டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணுவோம், 1 டைம் வரும் 72. ரிமைனிங் இறக்கணும்னா என்ன வரும் எனக்கு 7 2 279. திருப்பி 9 இருக்கும். திருப்பி 72 279ல எத்தனை டைம் வரும் எனக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 72 into 4 ஆல வருமா, 144 2 3 ஆல தான் வரும். 4 ஆலன்னு போட்டோம்னா எனக்கு 288 வந்துடும். தென் 3 ஆல தான் வரும். 3 ஆல அப்படின்னா எவ்வளவு வரும் எனக்கு 216ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்ப இதுல ரிமைனிங் எவ்வளவு வரும், 3 7ல 1 போச்சுன்னா 6, திருப்பி 9 இருக்குங்க. ஸோ 639 அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன வரும், எனக்கு எதால போடலாம், 720னா 10 டைம்ஸ் வந்துடும். 8 டைம் போடலாமா, 8 into 16 8 7s 56 57 576 வருது. ஸோ அப்ப 8 டைம்னு போட்டோம்னா 576. ரிமைனிங் பார்த்தோம்னா எவ்வளவு வரும் எனக்கு 3. தென் வந்து பாத்தீங்கன்னா 13ல 7 போச்சுன்னா 6 வரும். 13ல 7 போச்சுன்னா 6. அப்ப ரிமைனிங் எனக்கு 63 கிடைக்குது. அப்ப இந்த நம்ம எடுத்திருக்க நம்ம அசியூம் பண்ணிருக்க இந்த 4 டிஜிட் நம்பரை இந்த LCM ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா எனக்கு ரிமைனிங் 63 வருது. எனக்கு இங்க என்ன சொல்லிருக்காங்க, ரிமைனிங்கே வரக்கூடாது, எக்ஸாக்டா டிவைட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அதாவது ஏன் இங்க LCM எடுத்துக்கோனா, இண்டிவிஜுவலா இந்த நம்பரை டிவைட் பண்றது ஒண்ணுதான். இந்த 3க்கு LCM எடுத்து காமனா இதால டிவைட் பண்ணிட்டோம்னா எல்லா நம்பருமே அந்த நம்பரை டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அதனாலதான் LCM எடுத்திருக்கோம். அப்ப எனக்கு எக்ஸாக்ட்லி டிவைட் பண்ணா நம்ம அசியூம் பண்ண நம்பர்ல இருந்து இந்த 63 மைனஸ் பண்ணுங்க. சோ அப்ப 63 மைனஸ் பண்ணிட்டா என்ன வரும் எனக்கு 6 3 99 36. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடியது. ஓகே, இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லிருப்பாங்க, the greatest 4 digit number which is divisible by 8 9 and 12 which leaves remainder of ஒரு 12ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 12 ரிமைண்டரா லீவ் பண்ணுது அப்படின்னா இது கூட நீங்க ஒரு 12 ஆட் பண்ணிக்கணும். ரிமைண்டர்னு சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸாக்டா டிவைட் பண்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நீங்க 12 ஆட் பண்ணிக்கணும். என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்களோ அது மட்டும் தான் நீங்க எக்ஸ்ட்ராவா பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, what is the greatest number that will divide 101 126 and 152 leaving remainders 5 6 and 8 respectively. 101 126 மற்றும் 152 வகுக்கும் போது முறையே 5 6 மற்றும் 8 மீதிகளாக கொடுக்கும் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா HCF தான் அந்த இடத்துல. ஓகே, HCF கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னாலே அங்க நம்ம HCF தான் பார்க்க போறோம். ஸோ இப்ப பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஒரு நம்பர் இருக்கா, அந்த நம்பரை இந்த 101 அந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதா, 5 வந்து ரிமைண்டர் கிடைக்குதா. அதே அந்த நம்பரை 126 ஆல டிவைட் பண்ணும்போது 6 ரிமைண்டர் வருதா. அதே அந்த கிரேட்டஸ்ட் நம்பரை 152 அந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது 8 வந்து ரிமைண்டர் கிடைக்குதா. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரிமைண்டர் இல்லாம என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சுப்போம். அப்ப என்ன பண்ணணும்னா 101 மைனஸ் ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும், 5 வந்து ரிமைண்டர் கிடைக்குதா. அப்ப ரிமைண்டர் இல்லைன்னா என்ன வரும் எனக்கு, 101ல இருந்து 5 போயிடுச்சுன்னா 96. அடுத்து வந்து என்னது 6. அப்போ 126ல இருந்து 6 போயிடுச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும், 120. ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் இல்லாம என்ன நம்பர்ஸ்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. அடுத்து 8 அப்படின்னா 152ல 8 போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும் எனக்கு 144 வருமா. ஸோ இப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த 3 நம்பருக்கும் HCF கண்டுபிடிங்க. 96 120 144. இதுக்கு நீங்க HCF கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் ஆக்சுவலா நம்மளோட ஆன்சர். ஸோ HCF கண்டுபிடிக்குமா, இதெல்லாம் 4 ஆல டிவைட் ஆகுமா, அப்ப பாப்போமா 4 ஆல 8 ஆல கூட டிவைட் ஆகும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம் 8 ஆல டிவைட் பண்ணிக்கலாமா. 8 ஆல போட்டோம்னா என்ன வரும், இது 12 டைம்ஸ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 15 டைம்ஸ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 18 டைம்ஸ் வரும். ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே எதால டிவைட் ஆகும், 3 ஆல டிவைட் ஆகுமா. அப்ப 6 2s are sorry 4 3s are 12 5 3s are 15 6 3s are 18. ஸோ இதுக்கு மேல ஏதாவது காமன் நம்பர்ஸ் இருக்கா, இல்ல. ஸோ HCFனா காமனா டிவைட் ஆகணும். ஸோ எக்ஸாக்டா டிவைட் பண்ணக்கூடியது. அப்ப இந்த 8 3 மட்டும் தான் எக்ஸாக்டா டிவைட் பண்ணும். அப்ப 8 into 3 எவ்வளவு எனக்கு 24ன்னு கிடைக்கும். இதான் என்னோட அந்த கிரேட்டஸ்ட் நம்பர்.
ஓகேவா, புரியுதா? ஸோ இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்கனால இந்த இடத்துல HCF தான் கண்டுபிடிக்க போறோம். எதுக்கு HCF கண்டுபிடிக்கும்? ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரிமைண்டர் இல்லாத நம்பரை எடுத்துக்கோங்க. ஓகே, எக்ஸாக்டா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எடுத்துட்டு அதுக்கு HCF கண்டுபிடிக்கும். ஓகே, அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 24ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கிளியரா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த டிபார்ட்மெண்டல் பேப்பரில் கேட்ட 25 கொஷின்ஸும் நான் இதில் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளோட கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.